ஜீரோ ஆர்க்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். நாடு முழுவதும் கடந்த ஓராண்டாகவே ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு பேச்சு அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அறிவார்ந்த சூழலில் பலரும் இது குறித்தான ஒரு பேச்சை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இது குறித்தான விஷயங்களில் அதிக ஆர்வமாகவும் பேசிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இதன் மூலமாக நாட்டினுடைய பல நகரங்கள் மிகச்சிறந்த நகரங்களாக, அதிக வசதியுடைய நகரங்களாக எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதமும் ஒரு பேச்சும் முன்வைக்கப்படுகின்றது. ஸ்மார்ட் சிட்டிக்கான தேர்வு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 98 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இன்னும் 2 நகரங்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன, அது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளார். இந்த விஷயங்கள் குறித்து தான் ஸ்மார்ட் நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 5-10 ஆண்டுகளுக்குள்ளாக பல்வேறு வளர்ச்சி கட்ட பணிகள் அந்த 98 நகரங்களிலும் நடக்க உள்ளது. முதல் 20 நகரங்களில் ஆரம்ப கட்ட வேலைகள் தொடங்க உள்ளன. இது குறித்தான பேச்சு இருக்கின்றது. இது குறித்தான சிறப்பு அலசல் தான் இன்றைய ஜீரோ அவரில். இதன் மூலம் நம் மக்களுக்கு என்ன பயன் அலசலாம் ஒரு தொகுப்பை பார்த்துவிட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான ஸ்மார்ட் நகரங்களின் பெயர்களை இன்று மத்திய அரசு அறிவித்தது. தமிழகத்தில் தலைநகர் சென்னை உள்ளிட்ட 12 நகரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேலும் மேம்படுத்தப்பட உள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து 98 ஸ்மார்ட் நகரங்களின் பெயர்களை அறிவித்த மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, இந்த நகரங்கள் தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டமான மழைநீர் சேகரிப்பு போன்ற நூதன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நகரங்களின் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். Smart city plan should reflect the aspects of the citizens. Accordingly, the plan should clearly bring out the details of citizens' consultation held and also the means of resource mobilization to match the needs of the implementation of smart city plan. This bottom-up planning for urban development is in stark contrast to the disease-driven top-down planning earlier. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 13வது நகரம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள நகரம் தவிர 98 நகரங்களின் பெயர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 98 நகரங்களில் இருந்து 20 சிறந்த நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆண்டே அந்த நகரங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுகாதார வசதிகள், கல்வி, போக்குவரத்து வசதி கொண்டவையாக இந்த நகரங்கள் அமைய உள்ளன. சென்னை உட்பட 24 மாநிலங்களின் தலைநகரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அது மட்டுமின்றி 1 லட்சத்திற்கும் கீழ் மக்கள் தொகை உள்ள 8 நகரங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்படுவதன் முக்கிய நோக்கம் நகர்ப்புறத்தில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் நகர திட்டம் அதற்கான இலக்குகளை எட்டுமா என்பது குறித்த கேள்வி பல்வேறு தரப்பினரிடையே எழுந்துள்ளது. இந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக திரு ஹென்றி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கட்டுமானத்துறை நிபுணர், உங்கள் வருகைக்கு மிக நன்றி, உங்களை வரவேற்கிறேன். இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை, 98 ஸ்மார்ட் நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன, அது குறித்த ஸ்மார்ட் நகரங்கள் குறித்த உங்களுடைய பார்வை. அதாவது சார், ஸ்மார்ட் நகரம் வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிர்கால சந்ததி, புதிய தலைமுறைகள் இன்றைக்கு வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பு வந்து சரியாக இல்லை. அந்த சிறந்த உட்கட்டமைப்பை ஏற்படுத்துவதன் நோக்கம் இந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவதன் மூலமாக அந்த உட்கட்டமைப்பினுடைய நோக்கம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மேலை நாடுகளில் வந்து உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள், மின்சாரம், குடிநீர், கழிவுநீர், சாலை போக்குவரத்து, கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள், இது போன்ற அடிப்படை தேவைகளை வந்து முழுவதுமாக பூர்த்தி அடையக்கூடிய வகையில் அவர்கள் ஏற்படுத்திவிட்டு பிறகு மனிதர்களை வந்து அங்கே குடியேற்றுகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்குட்பட்ட நம்மை போன்ற வசிக்கக்கூடிய நகரங்களிலெல்லாம் மனிதர்களை குடியேற்றிவிட்டு பிறகு அடிப்படை தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் சிறந்த உட்கட்டமைப்பு முழுவதுமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நிறைவேறுவது கிடையாது. சாலைகளை வந்து ஒரு புறம் தோண்டுவது, மறுபுறம் அமைப்பது, பல்வேறு கேபிள்களுக்காக தோண்டுவது, மின்விளக்குகள் அமைப்பதற்காக தோண்டுவது, குடிநீர் வசதிக்காக தோண்டுவது, கழிவுநீர் வசதிக்காக தோண்டுவது. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது என்ன?
அதில் உள்ள வசதிகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன, அதில் உள்ள வசதிகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். ஸ்மார்ட் சிட்டியினுடைய வசதிகளை பொறுத்தளவு குடிநீர், சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, பிராட்பேண்ட் வசதி, அதாவது வைஃபை இணைய வசதி கூட அந்த ஒரு நகரத்தில் முழுமையாக வழங்கப்பட்டு இருக்கும். எந்தவித தங்குதடையுமின்றி குடிநீர் வழங்கப்படும், சுகாதாரம் பேணி காக்கப்படும், கல்வி கிடைக்கும் என்ற விஷயங்களை தாண்டி நகருக்குள் பயண நேரம் 30 முதல் 45 நிமிடங்களுக்குள் கட்டுப்படுத்தப்படும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரமானது போக்குவரத்து நெரிசல் அல்லது தொலைவு இதெல்லாம் குறைக்கப்படும், எளிமையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸ்மார்ட் நகரத்தினுடைய வசதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதே போல பொது கழிப்பறை, தரமான சாலைகள், சுகாதார வசதிகளுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கப்படும். இவையெல்லாம் சரிவர நிறைவேற்றப்படும். முன்னுரிமை கொடுத்து சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேணி காக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கிறோம். நகர மேலாண்மையில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்படும். ஒரு நகரத்தினுடைய அந்த மேலாண்மையில் நகரத்தை நிர்வகிப்பதில் மக்களினுடைய பங்கும் முக்கியமாக இருக்கும். இன்றைய அந்த அறிவிப்பில் கூட வெங்கைய நாயுடு இதை குறிப்பிட்டதையும் பார்க்க முடிகின்றது மத்திய அமைச்சர். அதே போல மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பும் மெட்ரோ அல்லது மோனோ ரயில் வசதி கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கின்றோம். நமது சென்னையில் இந்த இரண்டுமே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையும் பார்க்கின்றோம். அதே போல பாதசாரிகளுக்கு தனி நடைமேடை அப்படிங்கிற விஷயமும், சைக்கிளுக்கு தனி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கும். மேலை நாடுகளில் நிறைய நாடுகளில் சைக்கிள் பயணத்திற்கு தனி சாலைகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. கிராமங்கள் நகரங்கள் இடையே உள்ள இடைவெளி குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கின்றோம். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி ஒரு பெரிய அளவில் குறைக்கப்படும்ங்கிற விஷயமும், பொது போக்குவரத்து வசதிகளை உபயோகிக்க ஊக்கப்படுத்தப்படும். தனி வாகனங்களில் செல்லும் பொழுதுதான் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. பொது போக்குவரத்துக்கு ஊக்குவிக்கும் பொழுது அந்த வாகன போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது குறைவதற்கானவும் எரிபொருள் தேவையும் மிச்சப்படும். அதே போல மின் ஆளுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். தங்குதடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்மார்ட் சிட்டியினுடைய முக்கிய நோக்கமாகவே இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே அளவிலான வசதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லா மக்களுக்கும் ஒரே அளவிலான வசதி, எந்த ஒரு வேறுபாடு, வர்க்க வேறுபாடு அல்லது வேறு ஏதாவது ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கின்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்மார்ட் நகரங்களில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவிப்பில் வெளிவந்திருக்கின்றது. இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும்? நிச்சயமாக சார், இந்த அறிவிப்புகள் அனைத்துமே நடைமுறைப்படுத்தினா எல்லாமே சாத்தியம்தான். வெறும் தேர்தல் அறிவிப்பாவோ அல்லது மக்களுடைய திருப்திக்காக மக்களுடைய எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், அவங்களுடைய வாக்கு வங்கிகளை பெறக்கூடிய வகையில் வெறும் அறிவிப்பாக மாத்திரம் இல்லாமல் இவைகள் அனைத்துமே நடைமுறைப்படுத்தப்படுமானால் இந்தியா வந்து உண்மையிலேயே ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி, ஒரு வல்லரசு நாடு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இங்கே வேலை வாய்ப்புகளையும் வந்து உருவாக்கணும். அதாவது பொதுவாக முதலீடு நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், இது மாதிரி விஷயங்களையும் இவங்க கொண்டு வரணும். ஐடி செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்து நல்ல சிறப்பாக வந்து செயல்படுத்தப்படும். இந்த நிலையில் மக்கள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட பதிவு செய்யலாம். கீழே வரும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து வாதிக்கலாம். இந்த விஷயங்கள், அதாவது இந்த பல்வேறு கட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். சிறந்த போக்குவரத்து வசதி, நல்ல சாலைகள், குடிநீர் வசதி, மின்சார வசதி, தங்குதடையற்ற மின்சாரம், இதெல்லாம் ஒரு சாதாரண நகருக்கும் ஒரு அரசினுடைய முக்கிய கடமையாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு அரசு, அது ஒரு ஊராட்சியாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, அங்கும் கூட இதெல்லாம் அரசினுடைய கடமையாகத்தான் இருக்கின்றது. அதே விஷயங்களை ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு வேறொரு பெயருக்குள் கொண்டு வருவதாக இதை நாம் பார்க்கலாமா, அல்லது அதை தாண்டியும் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வேறொரு பரிணாமம் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு மக்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இது போன்ற எந்த வசதிகளையுமே முழுவதுமாக அவங்க நிறைவேற்றலை. இதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வசதிகள் வந்து, அடிப்படை வசதிகள் வந்து மக்களுக்கு போதிய அளவு இல்லை. ஸோ அட்வான்ஸாக இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புதிய இந்த திட்டங்கள் அனைத்துமே ஒரு மனிதன், சாதாரண மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் தான் இது. இந்த தேவைகளை வந்து அவங்க ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு பேரில் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிகளை வந்து அம்ரோன்ற பேரில் என்ன பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த வசதிகள்லாம் கிடைத்த மக்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள். நீங்கள் உங்களுடைய முதல் கருத்திலேயே ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது. மேலை நாடுகள் எல்லாம் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டு, ஒரு ஸ்மார்ட் நகரம் உருவாக்கப்பட்டு, அத்தனை வசதிகளும் கொண்டு சேர்க்கப்பட்டு பிறகு அங்கே மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். நிறைவடைந்த பிறகுதான் மக்கள் குடியேறுவார்கள். இங்கே பொறுத்தளவு நமது இந்தியாவில் 98 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றன. முதல் கட்டமாக அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நகரங்கள் தான், பெருநகரங்கள் தான், இயற்கையாகவோ அல்லது
ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயோ குடியமர்த்தப்பட்ட உருவாக்கப்பட்ட நகரங்கள் தான் இன்று வளர்ந்து இருக்கின்றது. சென்னையை கூட எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா நெரிசல் மிக்க அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த அளவிற்கு மேம்பாட்டு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் சரியாக அல்லது இந்த ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் இல்லாத நகரங்களில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்துவதில் கட்டுமானத்துறை வல்லுநராக நீங்கள் என்னென்ன சவால்களை பார்க்கிறீர்கள்? அதாவது சார், குறிப்பாக இப்போ நீங்கள் ஸ்மார்ட் சிட்டினா முழுக்க முழுக்க இது அரசு நிலத்தை கையகப்படுத்தி அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இல்லை. இது ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அடிப்படை தேவைகளை மாத்திரம்தான் அரசு பூர்த்தி செய்ய போகுது. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து தனியார் தான், நிலங்களினுடைய உரிமையாளர்கள் தான் அவங்க சம்மந்தப்பட்ட துறைகளில் சிஎம்டிஏ லிமிட்னா சிஎம்டிஏவிலையோ அல்லது டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னா அங்கேயோ பிளானை வந்து சமர்ப்பித்து அந்த நிலங்களை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் நிலங்களை வந்து சும்மா 98 சிட்டி ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிட்டான்னு சொன்னால் ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரியோ ஸ்லம் போர்டு மாதிரியோ நிலத்தை வந்து அவங்க சிப்காட் மாதிரியோ இல்லை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரியோ அவங்க முழுக்க நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளான சிறந்த உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலங்களை வந்து அரசு விற்பது கிடையாது. அவங்க உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய டியூட்டி மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அங்கே நிலங்களை வந்து வீட்டு மனைகளாக பிரித்து விற்பதோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளாக பிரித்து விற்பதோ அது வந்து நிலங்களினுடைய உரிமையாளர்கள் தனியார் வசம் தான் இருக்க போகுது. இந்த சிறந்த உட்கட்டமைப்புடன் கூடிய ஸ்மார்ட் சிட்டியை இந்திய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இதை வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நடைமுறைப்படுத்துறது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் குறிப்பாக வந்து ஜப்பான் சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை நடைமுறைப்படுத்த போகிறதா இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பெரியோர்கள், மூதாதையர்கள், நம்மளுடைய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருவதற்காக தான் நாட்டை வந்து அடிமைப்படுத்தி அவங்க வருமானத்தை எல்லாம் முழுக்க அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை கஷ்டப்பட்டு வெள்ளையர்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. இப்போ மீண்டும் இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் சிட்டி, இந்த மாதிரி பல திட்டங்களின் மூலமா மீண்டும் வெளிநாட்டினுடைய முதலீடு வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அவங்க முழுக்க முதலீடுன்ற பேரில் மீண்டும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அவங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து எல்லாமே சுமூகமாக தான் இருக்கும். பிறகு வந்து நாட்டை வந்து ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு மீண்டும் திரும்பிவிடக்கூடாது. மீண்டும் வெள்ளையர்களுடைய கையில் வந்து நம்மளுடைய நாடு வந்து அடிமைப்பட்டு விடக்கூடாது. தொடர்ந்து இது குறித்தும் பேசலாம். இதில் உள்ள சவால்கள் குறித்தும், முதலீடுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும், அந்த விஷயங்கள் குறித்தும் பேசலாம். அதை தாண்டி ஒரு சாதாரண விஷயத்திற்காகவே, சாதாரண சாலை பராமரிப்புக்காகவே இங்கு செய்யப்படும் மேம்பாட்டு பணிக்கு பல்வேறு இடையூறுகள் இருக்கின்றது. அது ஒரு மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது சாலை பணிகள் திட்டமாக இருக்கட்டும், அதிலேயே பல்வேறு விஷயங்கள் இடர்பாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தாண்டி இப்படியான ஒரு ஸ்மார்ட் நகரம், ஒரு நகரமே புனரமைக்கப்படுகின்றது அல்லது மேம்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் எத்தனை சவால்கள் இருக்கும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.